तमिलनाडु की जनता को बताना चाहता हूं कि आईएएस आईपीएस के एग्जामिनेशन में सबसे पहले तमिल भाषा में एग्जाम लेने की शुरुआत नरेंद्र मोदी जी ने कराई। ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளிலே இந்த அரசாங்கம் தான் முதன் முறையாக தமிழை அறிமுகம் செய்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு வந்து ஏராளமான பொய்களை அமைச்சர் சொல்லி இருக்கிறார். கதை விடுறதுக்கு ஒரு அளவு இல்லையா? ஆனா அதுல உள்ள உண்மை தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ மோடிஜி வந்த பிறகுதான் இது வந்து நடைமுறைக்கு வந்துச்சான்னு பார்த்தா அப்படி இல்ல. 1979 அப்பத்துல இருந்தே தமிழ்ல எழுதக்கூடிய அந்த நடைமுறை வந்து இருக்கிறது. செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில பல்வேறு அண்மை செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தமிழகத்தில் எப்படியாவது காலூன்ற வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் பாஜக அதனுடைய கூட்டணி கட்சிகள் அது முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது. அவ்வப்போது அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் தமிழகத்துக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இப்ப சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 4ஆம் தேதி புதுக்கோட்டையில வச்சு ஒரு கூட்டம் வந்து நடக்குது. அந்த பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்க பங்கேற்று பல்வேறு செய்திகளை வந்து சொல்றாங்க. பேசக்கூடிய அந்த செய்திகள் என்பது ஒரு தரம் வாய்ந்த உண்மை நிறைந்த நேர்மையான அந்த செய்திகளா வந்து இருக்கணும். பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் தேர்தல் நெருக்கத்தில் அவங்க பொதுமக்களை சந்திப்பாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் செய்தி தருவோம் என்று அவங்க சொல்லுவாங்க. அதே போல ஏற்கனவே செஞ்ச விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து என்ன செய்வாங்க, பட்டியல் வந்து போடுவாங்க. நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி செய்வோம் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்து ஏராளமான பொய்களை அமைச்சர் சொல்லி இருக்கிறார் அப்படிதான் சொல்லணும். கதை விடுறதுக்கு ஒரு அளவு இல்லையா? பேச்சில் அடிச்சு தள்ளி இருக்கிறார். அதுல பாயிண்ட் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளை வந்து தமிழ்ல வந்து என்ன செய்யலாம், எழுதலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மோடிஜி தான் இந்த இதை வந்து உருவாக்கி இருக்கிறாரு என்று ஒரு பொதுக்கூட்டத்தில் பொதுமக்கள்கிட்ட சொல்றாருங்க. एनडीए तमिल भाषा का विरोध कर रही। मैं आज तमिलनाडु की जनता को बताना चाहता हूं कि आईएएस आईपीएस के एग्जामिनेशन में सबसे पहले तमिल भाषा में एग्जाम लेने की शुरुआत नरेंद्र मोदी जी ने कराई। ஸ்டாலின் அவர்கள் என்ன பரப்புரை செய்கிறார் என்று சொன்னால், என்டிஏ அரசாங்கம் நம்முடைய தொன்மையான தமிழுக்கு எதிரானது என்று பரப்புரை அவர் செய்து வருகின்றார். ஆனால் நமது என்டிஏ அரசாங்கம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளிலே இந்த அரசாங்கம் தான் முதன் முறையாக தமிழை அறிமுகம் செய்திருக்கிறது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த தேர்வுகளை வந்து தமிழ்ல என்ன செய்யலாமா, எழுதலாம் என்று சொல்லி பொதுக்கூட்ட மேடையில் அவர் சொல்றாரு. இந்த நிலையை உருவாக்கியது, இப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கியது மோடிஜி தான் வந்து பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆனா அதுல உள்ள உண்மை தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ மோடிஜி வந்த பிறகுதான் இது வந்து நடைமுறைக்கு வந்துச்சான்னு பார்த்தா அப்படி இல்லை. அப்ப செய்திகளை நாம எடுத்து பார்க்கும்போது 1979 அப்பத்துல இருந்தே தமிழ்ல எழுதக்கூடிய அந்த நடைமுறை வந்து இருக்கிறது. அப்போது அந்த காலத்து நாளிதழ்லாம் வந்து எடுத்து பார்க்கும்போது அதெல்லாம் செய்தியெல்லாம் வந்திருக்கிறது. அப்ப மக்கள்லாம் மறந்திருப்பார்கள். ஏன்னா அந்த அரசியல்வாதிகளுடைய மிக முக்கியமான மூலதனம் என்பதே மக்கள்லாம் வந்து மறந்துருப்பாங்க. அதனாலதான் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அடிச்சு விடுறாங்க. அதுல மிக முக்கியமாக அமித்ஷா ஐபிஎஸ் ஐஏஎஸ் இதனுடைய தேர்வுகளை வந்து தமிழ்ல எழுதுறதுக்கு மோடிஜி தான் அவர் வந்த பிறகுதான் இது வந்து நடைமுறைக்கு வந்தது போல கதை அளக்கிறார். அப்ப அதை தான் வந்து நம்ம தேடி பார்க்கும் பொழுது 1979 இருந்தே இந்த செய்திகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அது அம்பலப்படுத்தப்பட்டு விட்டது. அதே மாதிரி இன்னொரு செய்தியை சொல்றாரு பாருங்க. ரயில் நிலையங்களில் தமிழ் அறிவிப்பு செய்யக்கூடிய ஒன்று, ரயில் வந்து இப்போது வரும் பயணிகள் கவனத்திற்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து மோடிஜி அவங்க வந்ததுக்கு பிறகுதான் என்ன செஞ்சாங்களாம், அதுக்கும் வந்து மோடிஜி தான் காரணம். तमिलनाडु के रेलवे स्टेशनों पर நம்முடைய ரயில் நிலையங்களிலே தமிழிலே அறிவிப்பு செய்வது என்பதையும் நம்முடைய மோடிஜி அவர்கள் தான் செய்திருக்கின்றார். ஆனா நம்ம அந்த செய்திகளையும் தேடி பார்க்கும் பொழுது அழகான முறையில் தமிழ்ல வச்சு அறிவிப்பு செய்யக்கூடிய அந்த நிகழ்வு ரயில் நிலையங்களில் நடந்திருக்கிறது. இது இரண்டாவது கதை.
என்ன நாங்க எப்படியாவது பொய்யும் புரட்டியும் சொல்லி மக்கள் மன்றத்தில் வந்து இந்த பாஜக பற்றியும் மோடிஜியை பற்றியும் வந்து ஒரு இமேஜை வந்து உருவாக்கி அதை வைத்து தமிழ்நாட்டில் என்ன செஞ்சலாம், கால் ஊன்றி விடலாம், தேர்தலில் வென்று விடலாம் என்றெல்லாம் இவங்க என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு முடிவு செய்து கொண்டு இப்படி மக்கள் மன்றத்தில் இல்லாத விஷயங்களை எடுத்து சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இது தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகுமா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு என்ன சொல்றாங்க, அமித்ஷாஜி நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து இப்படி வந்து கதை அளக்கலாமா என்கின்ற கேள்வி வெகுஜன மக்கள்கிட்ட இருந்து வந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் அப்புறம் இன்ஜினியரிங் அதனுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு பாருங்க, அதையும் தமிழ்ல எழுதுவதற்கு அதுக்கும் மோடி தான் காரணம். मेडिकल और इंजीनियरिंग की परीक्षाएं तमिल भाषा में लेने की शुरुआत नरेंद्र मोदी जी ने कराई. தேர்வுகளை தமிழிலே எதிர்கொள்ளக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். வரும்போது என்ன மூட்ல வந்தாருன்னு தெரியல, என்னவா மோடிஜி தான் காரணம், மோடிஜி தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஏன்னா இப்ப தேர்தல் நெருக்கமா வர்றதுனால அவங்களுக்கு அது தேவைப்படுது இல்ல, அந்த பிம்பத்தை வந்து ஏற்படுத்தி அதன் மூலமாக வாக்கு வங்கிகளை தங்கள் பக்கம் இழுக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் வந்து தெளிவா இருக்கக்கூடியவங்க. மெடிக்கல்ல வந்து அந்த என்ட்ரன்ஸ் சொல்றாங்கல்ல, நீட் எக்ஸாம் அதெல்லாம் வரும்போது இங்க உள்ள தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அதையெல்லாம் எதிர்த்தாங்க. ஆண்ட கட்சியா இருந்தாலும் ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும் என்ன செஞ்சாங்க, அதை வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமே வந்து இருக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில் வந்து எதிர்த்தாங்க. அதே மாதிரி நீங்க இன்ஜினியர் அங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா அதுல உள்ள அந்த நடைமுறை என்பது தமிழ்ல எழுதலாம் என்பது ஆல்ரெடி வந்து இருக்கிறது. இப்ப நீ எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவர் பேசினதுல இந்த விஷயங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது பொய்யா என்ன செஞ்சிருக்கிறாரு அவரு சொல்லுவது காண முடிகிறது. ஏன் இந்த பொய்யெல்லாம் வந்து ஏன் சொல்லணும், ஏன் வந்து மக்கள் மன்றத்தில் இப்படி வந்து கதையை அளக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா செஞ்சதை சொல்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லி தேடி பார்க்கணும். மக்களை சந்திக்கும் போது ஏதாவது செஞ்சு இருந்து நாங்கள் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம், நீங்க அங்க பாருங்க இங்க பாருங்க, எங்களுக்கு தமிழகத்துல நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா, இதுலயே வந்து இப்ப அவங்க 2 பேர் கூட்டணி இருக்குல்ல, அதாவது பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில இருக்கிறாங்க. இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா என்டிஏ அவங்க கூட்டணி இருக்குல்ல, அதுதான் பெரும்பான்மையா வந்து தமிழகத்துல ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி அவரு. இன்னொரு பக்கத்துல நம்ம எடப்பாடி அவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிமுக பெரும்பான்மையா ஜெயித்து அது ஆட்சி அமைக்கும்னு சொல்லி இப்படி ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அவங்க 2 பேருக்குள்ளேயும் என்ன இருக்கு, அவர் ஒரு தகவலை சொல்றாரு ஒரு கருத்துப்பட, இவர் வந்து என்ன செய்யறாருன்னா அவர் பாஜகவை முதன்மைப்படுத்தி அவர் சொல்றாரு, இவர் அதிமுகவை முதன்மைப்படுத்தி இவர் சொல்றாரு. இப்படி ஒன்று இவங்களுக்குள்ள போய் கொண்டு இருக்கிறது, கிளாஷ் ஆகுது. मैं विश्वास दिलाना चाहता हूं कि अप्रैल 2026 में तमिलनाडु में एनडीए की सरकार बनने जा रही है. இந்த நிறைவு விழாவிலே நான் ஒரு விஷயத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏப்ரல் மாதம் 2026ஆம் தேதி இங்கே தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியின் என்டிஏ தலைமையிலான இங்கே ஆட்சி மலரும். நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அண்ணா திமுக ஆட்சி அமைப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. அப்ப இந்த நிலையில மக்களை மடையர்களாக்கி அவங்க சிந்திக்க விடாம அதுக்கு வந்து மோடி தான் காரணம், இதுக்கு வந்து மோடிஜி தான் காரணம், இதுக்கு வந்து அவர் தான் காரணம் என்று சொல்லி அவங்கள வந்து மடை மாற்றி வாக்கு வங்கியை பெற்றுவிடலாம் என்று இவங்க நினைத்து கொண்டு வந்த அமித்ஷா அவர்கள் இப்படி கதை இழந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்துருச்சுல தகவல், பாருங்க 4ஆம் தேதி பேசியிருக்கிறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, தகவல் எல்லாம் வெளியில வந்துருச்சு. என்ன அமித்ஷாஜி நீங்க தமிழகத்துக்கு வந்து இப்படி வந்து நீங்க பொய்யா சொல்லலாமா என்கின்ற அளவுக்கு வந்து தகவல்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கிறது. மக்களை சந்தித்து இல்லாததை சொல்லி இதை வந்து நீங்க மாத்திக்கங்க. ஏன்னா அவங்க ஸ்டைல் அதுதான், அவங்களுடைய அந்த தத்துவமே என்னன்னா பொய்யை வந்து நீங்க திரும்பி திரும்பி சொன்னீங்கன்னா அது வந்து உண்மையாக தோற்றம் பெற்று விடும். இப்படி ஒரு தத்துவம் தான் அவங்க வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதாக மக்கள் பார்வையில வந்து இருக்கிறது. கதை அளக்கிறது, பொய் சொல்றது, இப்படித்தானே போயிட்டு இருக்கு. அப்ப இதையெல்லாம் கவனித்து நாம் மிக தெளிவாக தமிழகத்துடைய அந்த வளர்ச்சிக்கு, அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு, மன நிம்மதியோடு சிறந்த ஒரு வாழ்வை வந்து மேற்கொள்வதற்கு
எந்த சிறந்த ஒரு நல்ல ஒரு முடிவு ஏற்படுகிறதோ அதை மக்கள் என்ன செய்யணும், அதற்குரிய வழியை நோக்கி பயணிக்க வேண்டும். இப்படி கதை கப்சாக்களை பொது மீட்டிங்கில் மக்கள் மன்றத்தில் சொல்லக்கூடிய இவர்களை தெரிந்து நாம் அடையாளப்படுத்த வேண்டும், அதிலிருந்து நாம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தியை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.